ஹாய் நண்பா, தமிழக மின்சாரத்துறையான NPCIL இருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு எக்ஸாம் கிடையாதுங்க. பியூர்லி பாத்தீங்கன்னா மெரிட் செலக்ஷன் தான். டிப்ளமோ படிச்சவங்க, ITI படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு 122 வேகன்சி வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். முழு தகவலை சொல்றேன், வீடியோவை முழுவதும் பாருங்க. NPCIL அதாவது நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல இருந்து வந்திருக்கு. அதுவும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். இது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் இருக்கு. ஸோ தற்பொழுது இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 122 வேகன்சி விட்டுருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. தற்பொழுது என்ன ஜாபுக்கு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா அப்ரண்டிஸ்ஷிப் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ரண்டிஸை பொறுத்தளவு ட்ரேட் அப்ரண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரண்டிஸ், அதற்கப்புறம் கிராஜுவேஷன் அப்ளை பண்ணக்கூடிய அப்ரண்டிஸ்ன்னு சொல்லிட்டு ITI, டிப்ளமோ, டிகிரி படிச்சவங்களுக்கு மொத்தமா 122 வேகன்சி விட்டுருக்காங்க. இதுல ட்ரேட் அப்ரண்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ITI படிச்சவங்க அப்ளை பண்ணக்கூடிய கேட்டகரி. இதுல ஃபிட்டர்ல 29 வேகன்சி, மெக்கானிக்ஸ்ல 4 வேகன்சி, டர்னர் இருக்கு, வெல்டர் இருக்கு, அண்ட் தென் எலக்ட்ரானிக் மெக்கானிக் இருக்கு, கார்பெண்டர் இருக்கு, பிளம்பர் இருக்கு, அண்ட் தென் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ITIல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ITI ட்ரேட்ல வரக்கூடிய ஜாபுக்கு ஸ்டைஃபண்ட், அதாவது சேலரி பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கு ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் 1 இயர் மட்டும் நீங்க அப்ரண்டிஸா ஒர்க் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் லிமிடெட் மத்திய அரசாங்க நிறுவனத்துல வேலை பார்த்துக்கலாம். இதன் மூலமா உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும், நிறைய நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸ்ல உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சர்டிபிகேட் ஆல்சோ கிடைக்குதுங்க. இந்த சர்டிபிகேட்டை வச்சுட்டு அடுத்தடுத்து வேலைகள் போறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 1 இயர் மட்டும்தான். சரிங்களா? மினிமம் ஏஜ், அதாவது குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இரண்டாவது கேட்டகரி பாத்தீங்கன்னா டிப்ளமோ அப்ரண்டிஸ் கேட்குறாங்க. ஸோ மெக்கானிக்கல்ல 7 வேகன்சி, எலக்ட்ரிக்கல்ல 4 வேகன்சி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல 2 வேகன்சி, சிவில் டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 1 வேகன்சி. இந்த டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு 3 இயர்ஸ் டிப்ளமோல மெக்கானிக்கல் ஜாப் அப்படின்னா மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல வருது அப்படின்னா 3 இயர்ஸ் நீங்க டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிப்ளமோ சிவில் படிச்சவங்க இந்த ஒரு வேகன்சிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 8000 ரூபாய் உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. அதிகபட்ச வயது 25 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் கேட்குறாங்க. இது நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வருது. இதில் HR டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 7 வேகன்சி, கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 3 வேகன்சி, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் 2 வேகன்சி, கெமிக்கல் லேப்ல ஒரு 2 வேகன்சி. இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி ஸ்டைஃபண்ட் பாத்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு 9000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதிகபட்ச வயது 26 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்ச வயதை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC/STக்கு 5 இயர்ஸ் இருக்கு, OBCக்கு 3 இயர்ஸ் இருக்கு, பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு இப்போ ITIல ரெலவென்ட் ட்ரேட்ல நீங்க ITI படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ITIல ஃபிட்டர் கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்க ITIல பாத்தீங்கன்னா ரெலவென்ட் ட்ரேட் இந்த ஃபிட்டர் ரிலேட்டடா நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி ITIல மெக்கானிக்ஸ் படிச்சவங்க, அதே மாதிரி டர்னர் படிச்சவங்க, இந்த மாதிரி ரெலவென்ட் ட்ரேட்ல கம்ப்ளீட் பண்ணவங்க ITI ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுல அந்த நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் கொடுத்துருந்தாங்க இல்லையா? HR டிபார்ட்மெண்ட்ல, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல, ஃபினான்ஸ்ல கேட்டிருந்தாங்க இல்லையா? இந்த மாதிரியான ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிகிரியில் அதில் நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதாவது BA படித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படித்தவங்க, BCom படித்தவங்க, இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். மற்றபடி டிப்ளமோ கேண்டிடேட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரெலவென்ட் டிசிப்ளினில் டிப்ளமோ படித்தவங்க எலிஜிபிள். அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் தெளிவாக செக் பண்ணி பாருங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் திரும்பியும் சொல்கிற 1 இயர் மட்டும்தான் இருக்கும். 1 இயர் முடிவில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு இந்த ஜாப்ல இருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்தடுத்து வேலைகள் போகிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது ஒரு அப்ரண்டிஸ் தான். அப்ரண்டிஸ் அப்படின்னாலே ஜஸ்ட் இது ஒரு லேர்னிங் தான். நீங்கள் லேர்ன் தான் பண்ண போகிறீங்க. படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஜாப் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் லேர்ன் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் அவங்க உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதனால இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணுறது? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியா கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் சென்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எண்டில் பேஜ் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க.
இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதில் கேட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் எதற்கு அப்ளை பண்ணுறீங்க, ட்ரேடா இல்லை டிப்ளமாவா கிராஜுவேட்டா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. வலது பக்கம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிடுங்க. அண்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. இதில் ஹிந்தியில் இருக்குது அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் லெட்டரில் கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதை கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ரண்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோட வெப்சைட் சொல்லியிருந்தேன் இல்லையா, நாப்ஸ் இல்லைனா வந்து அப்ரண்டிஸ் இந்தியா, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு எலிஜிபிள் வெப்சைட் எந்த வெப்சைட்டோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்ரோல்மெண்ட் ஐடியை கிரியேட் பண்ணிடுங்க. அந்த நம்பரை தான் நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இதை ஃபாலோ பண்ணி கேட்டிருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணிடுங்க. என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க, இல்லைனா 10th மார்க் ஷீட் வைங்க, கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் அப்ரண்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது கவர்மெண்ட் வெப்சைட்டான அப்ரண்டிஸ் இந்தியா இல்லைனா வந்து nats.education.gov.in இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அதனுடைய காப்பி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய காப்பி அதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதையும் நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி தான் சென்ட் பண்ணி கொடுக்கணும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த அட்ரஸ் வந்து பேஜ் நம்பர் 14 கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் சென்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இது ஒரு அப்ரண்டிஸ் ஜாப் தானே சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஓகேனா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான், மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தவிர நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.